நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ராஜா ஸ்டோரி. நான் உங்கள் ராஜா. நமது ராஜா ஸ்டோரியில் இன்றைக்கி 175வது எபிசோடாக எங்கே நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சேலத்தில் இருந்து சரியாக ஒரு 35 கிலோமீட்டர் சரௌண்டிங்குள்ள அமைந்துள்ள ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு ஆற்றங்கரை தடுப்பு சுவரோரத்தில் 2 உயிர்கள் பலியான பின்பு அந்த ஆற்றங்கரை பகுதியில் அடிக்கடி ஆன்மாக்கள் நடமாடுவதாகவும் அந்த இடத்திற்கு யாரும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி 2 கிராம மக்கள் பேசினதை அடுத்தும் அதை பற்றி எந்த ஒரு புரிதலும் இல்லாமல் ஒரு பெண்மணி துணி துவைப்பதற்காக சென்ற ஒரு இடத்தில் அந்த பெண்மணிக்கு நடந்த ஒரு சில அமானுஷ்யமான திகில் சம்பவமும் ஒரு சில வழிப்போக்கர்களுக்கு அந்த இடங்களில் நடந்த ஒரு அமானுஷ்யமான திகில் சம்பவத்தை தாங்க நாம் இன்னைக்கு 175வது எபிசோடாக நமது சேனலில் பார்க்க போகிறோம். மேலும் நண்பர்களே, நீங்கள் ஹாரர், த்ரில்லிங், அமானுஷ்யம் இது போன்ற கோஸ்ட் ஸ்டோரியெல்லாம் விரும்பி பார்ப்பீங்க கேட்பீங்க அப்படின்னா மறக்காமல் நமது ராஜா ஸ்டோரியை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை அமைக்கோங்க. அப்போ தான் நாம் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களுமே உங்களுக்கு உடனுக்குடன் சேர்ந்து விடும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன் நண்பர்களே. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி நம் ராஜா ஸ்டோரி சேனல் வளர்ச்சிக்கு பேர் உதவியாக இருங்கள் என் நண்பர்களே. மேலும் உங்கள் வாழ்விலும் இது போன்று ஏதாவது மறக்க முடியாத ஒரு சில அமானுஷ்யமான திகில் சம்பவங்கள் நடந்திருந்தால் டிஸ்பிளேயில் காட்டப்படக்கூடிய இந்த ராஜா ஸ்டோரி அப்படிங்கக்கூடிய அந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு ஒரு வாய்ஸ் மெசேஜாக கூட அனுப்புங்க நண்பர்களே. கண்டிப்பாக நமது சேனலில் அது ஒளிபரப்பப்படும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறேன். மேலும் வாங்க நண்பர்களே, இன்னைக்குள்ள அந்த அமானுஷ்யமான திகில் சம்பவத்துக்குள்ளே நாம் போகலாம். நாம் ஏற்கனவே சொன்னது போல இந்த அமானுஷ்யமான திகில் சம்பவம் சேலத்தில் இருந்து சரியாக ஒரு 35 கிலோமீட்டர் சரௌண்டிங்குள்ள அமைந்துள்ள ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு ஆற்றங்கரை தடுப்பு சுவரானது அமையப்பட்டிருக்குதுங்க. அந்த தடுப்பணையில் தேங்கி இருக்கக்கூடிய நீரை பயன்படுத்துவதற்கு மற்றும் குளிப்பதற்கு, துணி துவைப்பதற்கு, விளையாண்டு மகிழ்வதற்கு 2 கிராம மக்கள் அந்த தடுப்பணைக்கு செல்வது வழக்கமாக இருந்து வருதுங்க. சரியாக இந்த சம்பவமானது 2003 அந்த காலகட்டங்களில் தான் அந்த தடுப்பணையில் நடக்குதுங்க. அதில் ஒரு கிராம பகுதியை சேர்ந்த ஒரு சில வாலிப பசங்க, ஒரு 12 வயது நிறைந்த பசங்க பள்ளி விடுமுறை காலங்களில் நீச்சல் பழகலாம், குளித்து மகிழலாம் அப்படின்னு சொல்லிட்டு விளையாடுவதற்காக அந்த தடுப்பணைக்கு வராங்க. அப்படி வந்த இடத்துல சங்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 12 வயது நிறைந்த அந்த சிறுவர் என்ன பண்ணுறாருன்னா, தொட்டு பிடிச்சி விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களை தொட்டு பிடிச்சி விளையாடுறதுக்காக தண்ணிக்குள்ளே அப்படியே விளையாட்டுத்தனமாக போய்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் அரைகுறை நீச்சல் தாங்க தெரியும் அந்த பையனுக்கு. அந்த ஒரு காரணத்தினால எதிர்பாராமல் எப்படியோ ஆழத்துக்குள்ளே போய் ஒரு சேற்றில் மாட்டி சிக்கிக்கிட்டாருங்க. அவரால் துடிதுடிச்சு வெளியில் வர முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்காரு. அது இந்த பசங்களால் வேடிக்கை மட்டும்தான் பார்க்க முடியுது. ஏன்னா எல்லாருமே சிறுவர்களாக இருந்து வராங்க. அந்த பையனை எப்படியாவது காப்பாற்றணும்னு போராடுறாங்க. ஆனால் முடியலை, எப்படி காப்பாற்றணும்னு தெரியலை. காரணம் என்னென்னா, ஒரு மாலை நேரத்துக்கு தாங்க ஒரு 4 மணி அளவில் தான் அந்த தடுப்பணையில் இவங்க எல்லாருமே இருக்கிறாங்க. பக்கத்தில் சுற்றி முற்றி எந்த பகுதியிலையும் ஆளே கிடையாதுங்க. பக்கத்து கிராமத்தை சார்ந்தவங்களும் போவாங்க. ஆனால் அந்த நேரத்தில் யாருமே இல்லை. இந்த பசங்க மட்டும்தான் இருந்து வராங்க. ஒரு சில பசங்க ஊருக்குள்ளே ஆளை கூட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாலுமே ஒரு சில பசங்க இங்கேருந்து முயற்சி பண்ணி பார்க்குறாங்க, முடியவே இல்லை. எதிர்பாராத விதமாக அந்த பையன் சேற்றிலே மாட்டி இறந்து போயிட்டாங்க. அதற்கப்புறம் தகவல் எல்லாம் கொடுக்கப்பட்டு அவங்க பெற்றோர்கள் எல்லாருமே பார்க்கும்போது சேற்றில் இருந்து அந்த பையனை பிணமாகத்தான் மீட்க முடிஞ்சது. அந்த பையனை எடுத்ததுக்கப்புறம் நெஞ்சில் அடிச்சுக்கிட்டு அவங்க அப்பா அம்மா அழுகுறாங்க, கதறி கதறி இப்படி என் புள்ள ரொம்ப அநியாயமாக இறந்து போயிட்டானே இந்த தடுப்பணையில் அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாங்க. அதற்கப்புறம் ஒரு வழியாக இறுதிச் சடங்கெல்லாம் முடிஞ்சிருக்குங்க. இந்த சங்கர் அப்படிங்கக்கூடிய இந்த பையன் வீட்டுக்கு ஒத்த பிள்ளையாக இருக்கக்கூடிய காரணத்தினால அவங்க அம்மாவாலையும் அவங்க அப்பாவாலையும் இந்த பையனுடைய இழப்பை ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு காரணத்தினால அடிக்கடி அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்களாம், சங்கருடைய அம்மா எப்படியும் என் புள்ள போயிருச்சு, இதற்கப்புறம் இந்த உலகத்தில் வேறு என்ன வேண்டி கிடக்கு, நானும் இந்த ஆற்றங்கரையில் இறந்து போயிருந்தேன்னு சொல்லிட்டு அடிக்கடி புலம்பி தவிக்குமா. மேலும் ஒரு வாரம் 10 நாளைக்கு அவங்க அப்பாவும் அம்மாவும் வீட்டுக்குள்ளே அடங்கி ஒடுங்கி தான் இருந்திருக்காங்க. என்ன பையனின் நினைப்பு வாட்டுது. மேற்கொண்டு சரியாக வேலைக்கும் போக முடியலை. ஏன்னா வீட்டில் ஒத்தையில் விட்டுட்டு வேலைக்கு போயிட்டார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த பெண்மணியும் அதுபோல் இறந்துருவோம்னே சொல்லிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கணவரும் இதை என்ன செய்யலாம் தெரியாமல் வீட்டுக்குள்ளே அடங்கி ஒடுங்கி இருக்காரு. ஒரு 10-12 நாட்கள் கழிச்சதுக்கப்புறம் அதற்கப்புறம் அவங்களால அப்படியே இருக்க முடியாது. காரணம் என்னென்னா, இவங்க குடும்பம் கொஞ்சம் பின்தங்கிய குடும்பம் தான், கொஞ்சம் வறுமையில் வாடக்கூடிய குடும்பம் தான். அதனால் கூலி வேலைக்கு தான் போக வேண்டிய கட்டாயத்தினால சங்கர் அந்த பையனுடைய அப்பா
வேலைக்கு போயிடுறாங்க. அப்படி வேலைக்கு போன நேரத்தில் வந்து திடீர்னு வீட்டிலே இருக்க மாட்டாங்களாங்க. புலம்பிக்கிட்டே வந்து அந்த ஆற்றங்கரை ஓரத்தில் ஊருக்குள்ளே அங்கே எங்கேயுமா வந்து சுற்றிக்கிட்டே இருப்பாங்களா அவங்க அம்மா. அந்த ஆற்றங்கரை ஓரத்தில் வந்து அடிக்கடி வந்து நிறைய பேர்கள் வந்து பார்த்துருக்காங்க. பக்கத்து கிராமத்தை சார்ந்தவங்களும் சரி, அந்த கிராம பகுதியில் இருக்கக்கூடிய நபர்களும், துணி துவைக்க போகிறவங்க வரவங்க எல்லாருமே வந்து பார்ப்பாங்களா. எதுக்கு தான் இங்கிட்டே சுற்றிட்டு இருக்கும்போது, என் பையன் இங்கே தான் வந்தான், விளையாண்டுக்கிட்டு இருக்கான், அவனை நான் தேடி வந்தேன், பார்க்குறதுக்கா வந்தேன் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்களாம். சமாதானப்படுத்தி அனுப்புனாலுமே ஒரு நாள் நானும் இங்கே தான் விழுந்து இறந்து போகிறேன், என் பையனே போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டே வந்து நிறைய பேர்கிட்ட வந்து புலம்பியிருக்காங்க. அந்த ஆற்றங்கரையிலேயே வச்சே வந்து அடிக்கடி அழுது புலம்ப ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க கணவரும் வந்து எவ்வளவோ கண்ட்ரோல் பண்ணி பார்த்தாலுமே வந்து இந்த பெண்மணி வந்து பித்து பிடிச்சது மாதிரி பையனை நினச்சிக்கிட்டே வந்து அந்த ஆற்றங்கரைக்கு வந்து போவது, ஊருக்குள்ளே பல இடங்களில் தான் பையன் விளையாட போகிற இடங்களெல்லாம் போய் தேடி பார்க்குறது. ஏன்னா அந்த பையனுடைய இறப்பை வந்து இவங்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியலை அந்த தாயால். அந்த ஒரு காரணத்தினால் அப்படியே சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. சரி, இதை ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு விதிவசம் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா கணவரும் வந்து வேலை எப்படியாவது பார்த்து தாகணும், அப்போ தான் குடும்பம் ஓரளவுக்கு ரன் ஆகும், அதனால் ஆறுதல் சொல்லிட்டு அப்பைக்கப்போ வேலைக்கு போயிடுவாருங்க. இப்படி இருந்துக்கிட்டு இருக்கக்கூடிய கால நேரத்தில் தான் ஒரு நாள் வந்து அந்த பெண்மணி வந்து மாலை நேரத்துக்கு வந்து ஒரு 4 மணி அளவில் வந்து அந்த ஆற்றங்கரை ஓரத்தில் சுற்றி திரிந்ததாகவும் வந்து ஒரு சில நபர்கள் வந்து ஊருக்குள்ளே வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ கணவர் வேலையை முடிச்சுட்டு அதற்கப்புறம் வந்து வீடு திரும்பும்போது வந்து மனைவி வீட்டில் இல்லையே அப்படிங்கும்போது வந்து அந்த நபர்கள் வந்து உன் மனைவி வந்து ஒரு 4 மணிக்கிட்ட வந்து அந்த ஆற்றங்கரை ஓரத்துலேயே சுற்றிக்கிட்டு இருந்ததான்ப்பா, நிறைய பேர் விரட்டி விட்டுருக்காங்க, ஆனால் இருந்தாலும் அந்த பெண்மணி வந்து உன் வீட்டம்மா வந்து வீட்டுக்கு வரத மாதிரி இல்லையாப்பா, ஆனால் நீ இப்போ என்னன்னு போய் பாருப்பா, அந்த இடத்துல போய் தேடி பாருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவர் வந்து எதுவும் ஆயிருக்காதுன்னு ஒரு தைரியத்தில் தான் போய் பார்க்குறாங்க. ஆனால் அந்த பகுதியில் வந்து ஆளே இல்லவே இல்லைங்க. நைட்டு ஃபுல்லாக அவர் தேடி பார்த்துருக்காங்க. அந்த ஆற்றங்கரை ஓரத்தில் தான் இந்த பெண்மணி சுற்றி தெரிஞ்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பகுதி ஃபுல்லாக தேடிட்டு ஊருக்குள்ளேயும் தேடிருக்காங்க. எந்த இடத்துலையும் இல்லை. காலையில் பார்க்கும்போது அந்த பையன் எந்த இடத்துல இறந்து கிடந்தானோ அதே மாதிரி வந்து இந்த பெண்மணியும் வந்து கண் முழிச்ச மாதிரி வந்து இறந்து கிடக்கிறாங்க அந்த ஆற்றங்கரையில். அப்போ அக்கம் பக்கத்தை சார்ந்த கிராம பகுதியில் சார்ந்த மக்கள் தான் வந்து இதை வந்து தகவலை கொடுத்து அதற்கப்புறம் அந்த பெண்மணியை வந்து மீட்டு அதற்கப்புறம் வந்து இறுதிச் சடங்கெல்லாம் முடிச்சிருக்கிறாருங்க. முடிச்சுட்டு அவரும் வந்து இதற்கு மேலே நாங்கள் எப்படி தான் வாழ அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அந்த கிராமத்தில் என்னால் இருக்க முடியாது, என் மனைவியும் போயிடுச்சு, என் பையனும் போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த கிராமத்தை விட்டு அதுக்கப்புறம் வெளியேறிட்டாங்க. ஆனாலும் இதோட வந்து இந்த சம்பவம் முடிஞ்சதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. அடிக்கடி வந்து மாலை நேரங்களில் ஒரு 4 மணிக்கு மேலே வந்து அந்த தடுப்பணை பக்கம் வந்து போகக்கூடாது. ஏன்னா 2 உயிர் பலியாயிருச்சு, 3வது காவுக்கும் வந்து அந்த தடுப்பணை காத்திருக்கும், ஆன்மாக்கள் வந்து அங்கிட்டு சுற்றி திரியும் அப்படின்னு சொல்லிட்டு கிராம பகுதியில் வந்து கண்ணு மூக்கெல்லாம் வச்சு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதே போல் வந்து அந்த 2 கிராம பகுதி மக்களும் வந்து 4 மணிக்கு மேலே வந்து பெரும்பாலும் வந்து அந்த தடுப்பணைக்கு போவதை வந்து தவிர்த்துருங்க, ஏன்னா இதுபோல் வந்து ஆண்மக்கள் வந்து சுற்றி கண்டிப்பாக தெரியும் அப்படிங்கிற மாதிரி பேச்சு வழக்குகள்லாம் அடிபட்டதுனால வந்து பெரும்பாலும் அந்த பகுதிக்கு போவது கிடையாது. ஆனால் இருந்தாலும் இதில் குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த கிராமத்தில் இருந்து பக்கத்து கிராமத்திற்கு போய் ஒரு டவுன் போன்ற அமைப்பு இருக்கக்கூடிய பகுதிக்கு போகணும்னா சரியாக வந்து ஒரு 5 கிலோமீட்டரில் வந்து போயிடலாங்க, இந்த காட்டு வழி பாதை மாதிரி இருக்கக்கூடிய இந்த பாதை. ஆனால் வந்து மெயின் பாதைக்கு போனோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 7 கிலோமீட்டருக்கு மேலேயும் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு 2-3 கிலோமீட்டர் வந்து குறைவாக இருக்கக்கூடிய காரணத்தினால இந்த சாலையை தான், இந்த கிராமத்து சாலையை தான், இந்த காட்டு வழி பாதையை தான் வந்து இந்த தடுப்பணையை தாண்டி தான் பெரும்பாலும் வந்து போய் வந்து இருப்பது வழக்கமாக இருந்துவது 2 கிராம பகுதி மக்களுமே வந்து உபயோகப்படுத்தி வராங்க. ஆனாலும் வந்து இந்த பகுதியை வந்து போனோம் அப்படின்னா அந்த தடுப்பணையை தாண்டி அதற்கப்புறம் ஒரு மயான காடு, அதாவது சுடுகாடை எல்லாம் தாண்டி தாங்க வந்து போக வேண்டிய கட்டாயமும் இருந்து வருது. இப்படி இருந்துக்கிட்டு இருக்கக்கூடிய வேலையில் தான் வந்து அந்த பக்கத்து கிராமத்தை சார்ந்த ஒரு 2 நண்பர்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, சரியாக அவங்களுக்கு வந்து ஒரு 25-30 வயசு வரைக்கும் இருக்குங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த டவுனுக்கு போயிட்டு ஒரு சில பொருட்களை எல்லாம் வாங்கிட்டு சுற்றி வரணும்னா ஒரு 7-8 கிலோமீட்டர் வரைக்கும் ஆகும். ஏன்னா போக்குவரத்து வண்டியும் வந்து அப்பைக்கப்போ கிடையாதாங்க, மினி பஸ் இந்த மாதிரி வந்து பஸ்ஸுகள் தான் வந்து போகுமா, ஆனால் வந்து அடிக்கடி கிடையாது. சரி, எதுக்கு நம்ம அந்த குறுக்கு பாதையில் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 5 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய இந்த காட்டு வழி பாதையை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 நண்பர்கள் வந்து அந்த டவுன் பகுதியிலிருந்து வராங்க. மாலை வந்து ஒரு 5 மணிக்கு மேலே தாங்க அந்த பாதையை நோக்கி வராங்க. அவங்களுக்கு எந்த ஒரு பயமும் இல்லை, ஏன்னா பட்டப்பகல் மற்ற நேரங்கள் எல்லாமே போய் வந்து இருந்திருக்கிறாங்க. ஆனால் எதிர்பாராத விதமாக அன்றைக்கு பொழுதுக்கு அவங்க அந்த பகுதியை வரும்போது முதல்ல ஒரு அந்த டவுனில் இருந்து கிராமத்தை தாண்டி அந்த மயானக்காடு சுடுகாடையெல்லாம் தாண்டிட்டாங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. கொஞ்சம் நல்ல இருட்டு தொடங்கிருச்சு, கொஞ்சம் கருக்கல் வேலையாக இருந்து வந்துக்கிட்டு இருக்குதுங்க. அந்த நேரத்தில் அந்த அணைக்கட்டு பக்கத்தில் வந்து ஒரு பெண்மணி வந்து அந்த அணைக்கட்டு மேலே உட்காந்து தண்ணியை பார்த்து உட்காந்து அழுதுகிட்டு இருப்பது போல் தெளிவாக தெரியுது. இந்த 2 நண்பர்களுமே அதை வந்து பார்க்குறாங்க, என்னடா இது இந்நேரத்துக்கு வந்து ஒரு பெண்மணி உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. ஏன்னா மணியும் வந்து ரொம்ப நேரம் ஆகலை, அதனால் அவங்களுக்கு ஒரு பயமும் இல்லை. பார்ப்பதற்கு வந்து ஒரு பெண்மணி மாதிரியே தான் இருக்குது. காரணம் என்னென்னா, கொஞ்சம் தலைவரி கோலத்தில் இருக்குது, திரும்பின மாணிக்கு இருக்குது. இவங்களுக்கு ஃபேஸ் தெரியலை, முதுகு தான் தெரியுது. ஆற்றில் உட்காந்துக்கிட்ட அழுதான் என்ன, குளிச்சுட்டு எதுக்கோ ஒரு காரணத்தினால அழுதுகிட்டு இருக்குமோ என்னமோ ஏதோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே வந்து படபடப்பில் வந்து போகிறாங்க.
அப்படி போன இடத்துல தான் வந்து அந்த பெண்மணி பக்கத்தில் போயிட்டு, ஏம்மா யாரும்மா நீங்கள், எதுக்கு இங்கே உட்காந்து அழுதுகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அப்படி கேட்கும்போது அந்த பெண்மணி அப்படியே அழுகை சத்தத்தை வந்து அப்படியே நிப்பாட்டிட்டு அமைதியாக உட்காந்துருக்குறாங்க. அதற்கப்புறம் மறுபடி வந்து என்ன காரணமாக இங்கே வந்து உட்காந்துருக்க, துணி துவைச்சுன்னா கிளம்புமா, இந்நேரத்துக்கு இங்கே வந்து உட்காந்துருக்க, இருட்டு நேரத்தில் சீக்கிரம் கிராமத்துக்கு போமா, எந்த கிராமமா உனக்கு அப்படின்னு சொல்லி அவங்க பேச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த பெண்மணிகிட்ட இருந்து பதிலுக்கு வந்து எந்த ஒரு பேச்சும் இல்லை, ரெஸ்பான்ஸில் அந்த பெண்மணி அப்படியே அமைதியாக இருக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து தாய் யாருன்னு கேட்குறோம்ல அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கும்போது வந்து டொம்முன்னு ஒரு சத்தம் தாங்க கேட்டிருக்குது. காரணம் என்னென்னா, அப்படியே தண்ணிக்குள்ளே வந்து குதிச்ச மாதிரி குதிச்சிருச்சுங்க. விழுந்த மாதிரி உட்கார்ந்துருக்கக்கூடிய பெண்மணி அப்படியே சாஞ்ச மாதிரி இருந்திருக்குது. இதை பார்க்கும்போது 2 பேரும் வந்து கொஞ்சம் பேக்கில் வந்துட்டு என்னவா இருக்கும், இது ஏதுடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க. அந்த தண்ணிக்குள்ளே விழுந்தது தாங்க. அதற்கப்புறம் வந்து வெளியில் யாருமே வரல. அங்கும் இங்கும் கரையோரங்கள் எல்லாம் பார்க்குறாங்க. ஒருவேளை இங்கிட்டு குதிச்சு வேற எங்கிட்ட எந்திரிக்குதா, என்ன இங்கிட்டு குதிச்சா இங்கிட்ட எந்திரிக்கணும், எந்திரிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு 2 நண்பர்களுமே வந்து அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறாங்க. அந்த பெண்மணி அந்த ஆற்றங்கரையில் எங்கேயுமே இல்லை. அதற்கப்புறம் தான் வந்து அதில் ஒரு நண்பருக்கு வந்து சிங்க் ஆகிடுச்சு. இந்த இடத்துல இருக்க வேண்டாண்டா, இது வேற ஏதோ ஒன்றுடா, இது கண்டிப்பாக பெண்மணியாக இருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா விழுந்த நேரத்துக்கு ஒன்று எந்திரிச்சிருக்கணும், மேலே எந்திரிச்சு பார்க்கணும். ஏன்னா அது குதிச்ச இடத்துல வந்து ஆழம் கிடையாதாங்க. கொஞ்சம் உள்ள தள்ளி போனோம் அப்படின்னா தான் ஆழமாங்க. ஆனால் இருந்தாலுமே வந்து அந்த கரையோரத்தில் அப்படியே குதிச்சிருக்கு, எந்திரிக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மரண பயத்தில் வந்து அப்படியே வந்து பேக்கடிச்சு அப்படியே ஓடியான்ட்டாங்க. ஓடியாந்துட்டு கிராம பகுதியில் வந்து என்ன நடந்துச்சுங்கிறத வந்து அப்போ அந்நேரத்துக்கு வந்து எல்லார்ட்டையும் வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் இருந்தாலும் வந்து அப்படியெல்லாம் இருக்க வாய்ப்பே கிடையாதுடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சில நண்பர்கள், அந்த கிராமத்தை சார்ந்த நண்பர்கள் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. இல்லை நாங்கள் கண் கூட பார்த்தோம் அப்படிங்கும்போது வந்து அன்று இரவு நேரத்துக்கே வந்து ஒரு 4-5 பேருக்கு மேலே வந்து அந்த தடுப்பணை பக்கத்தில் நின்று ஏதாவது அறிகுறி தெரியுதான்னு பார்த்துருக்காங்க. எந்த ஒரு அறிகுறியும் இல்லை. கொஞ்சம் நல்லா இருட்டவும் செஞ்சிருச்சு. கையில் டார்ச் லைட்டெல்லாம் வச்சு பார்த்துருக்காங்க. சரி காலையில் விடிஞ்சா இது என்னங்கிறது தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கப்புறம் ஒரு குழப்ப மனநிலையிலே போயிருக்கிறாங்க. அதற்கப்புறம் வந்து இவங்க வந்து பார்க்குறாங்க. காலையிலேயும் வந்து அந்த பகுதிக்கு தடுப்பணைக்கு வந்து பார்க்கும்போது இந்த போல விபத்து ஏற்பட்டதோ, ஒரு பெண்மணி தற்கொலை செஞ்சதுக்கான எந்த ஒரு அறிகுறியும் இல்லை. அதற்கப்புறம் தான் இவங்களுக்கு புரிஞ்சுக்கிடுச்சு. அந்த 2 பேர்கிட்டையும் வந்து அந்த கிராமத்தை சார்ந்த எல்லாருமே கேட்டிருக்காங்க, என்னப்பா இது பார்த்தா அப்படிங்கும்போது இந்த மாதிரி இருந்துச்சு பெண்மணிங்கும் போது கண்டிப்பாக அது அந்த பெண்மணியாக தான் இருக்கும். பையனை தேடி இப்பயும் ஆன்மாவாக இருந்தாலும் அலைஞ்சிக்கிட்டு இருக்குது போலன்னு சொல்லிட்டு அதற்கப்புறம் என்னென்னவோ பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இருந்தாலும் இது இன்னொரு கிராம மக்களுக்கும் வந்து காதுகளுக்கு இந்த நியூஸ் போனாலுமே வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த 2 பேரும் டவுன் பகுதிக்கு போயிட்டு கிண்ணியை போட்டுட்டு போயிருந்திருப்பாங்க. போன இடத்துல வந்து இது போல் என்னத்தையும் ஆரையும் குறையமாக பார்த்துருப்பாங்க. கண்டிப்பாக அப்படியெல்லாம் இருக்க வாய்ப்பு கிடையாது. இப்போ வரைக்கும் வந்து 3வது பழி எதுவுமே விழுகவே இல்லை அப்படின்ட்டு. ஏன்னா இந்த சம்பவம் எல்லாமே வந்து அந்த பெண்மணி இறந்ததுக்கப்புறம் ஒரு 3-4 மாதத்துக்கு அடுத்து தாங்க நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ வரைக்கும் எந்த ஒரு அசம்பாவிதமும் இல்லை. இவங்க வந்து எதையோ பார்த்துட்டு என்னவோ சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த கிராம பகுதியை சேர்ந்த மக்கள் வந்து இதை வந்து கண்டுக்கிடாம தான் இருந்திருக்காங்க. வழக்கம் போல் வந்து துணி வைக்க போக குளிக்க போக இந்த மாதிரி இருந்திருக்காங்க. அப்படித்தாங்க வந்து ஒரு மதிய வேலைக்குங்க, ஒரு மதிய உச்சி வெயில் நேரத்துக்கு வந்து ஒரு பெண்மணி வந்து துணி துவைப்பதற்காக வந்து இன்னொரு கிராமத்தை சார்ந்த பெண்மணி வந்து அங்கே போன இடத்துல வந்து அவங்க அப்படி துணி துவைச்சிக்கிட்டு இருக்கும் போதே வந்து ஏன்னா கால் வந்து அந்த தடுப்பணையில் கொஞ்சம் தண்ணியில் உள்ள முக்கி அப்படியே வந்து ஒரு ஓரமாக உட்காந்து அப்படியே வந்து தண்ணியில் முக்கி துணியை துவைச்சிக்கிட்டு இருக்கும்போது வந்து அந்த பெண்மணியின் காலை வந்து பிடிச்சி யாரோ இழுப்பது போல் இருந்திருக்கு. வெக்குன்னு அதற்கப்புறம் பதறி காலை வெளியில் எடுத்துட்டு அப்படியே தண்ணியை வந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க. ஒரு 2 நிமிடம் வந்து அப்படியே மனக்குழப்பத்தில் வந்து அப்படி தண்ணியை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது வந்து ஒரு சிறுவன் கொஞ்சம் தள்ளிங்க, இவங்க சோப்போட்டுக்கிட்டு இருக்கிறதுலேருந்து சரியாக ஒரு 10 அடி தூரத்துலேயே அந்த தண்ணிக்குள்ளே இருந்து ஒரு தலை அப்படியே மெதுவாக எந்திரிப்பது போல் இருந்திருக்குது. அப்படியே பதட்டத்தில் இவங்க எந்திரிச்சுக்கிட்டு அந்த தடுப்பணையில் ஒரு ஓரமாக நின்று அப்படியே பார்க்குறாங்க. ஒரு சிறுவன் வந்து எந்திரிப்பது போல் இருந்திருக்கு. கண்ணு முடியெல்லாம் பிதுங்கி நாக்கெல்லாம் வெளியில் தள்ளின மாதிரி ஒரு அகோரமான ஒரு முகத்தை பார்ப்பது போல் இருந்திருக்கு. உடனடியாக இவங்க வந்து பதறி அடிச்சுக்கிட்டு இவங்க கொண்டு வந்த அந்த பாத்திரத்துக்குள்ளே வந்து துணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு படன்னு அரையும் குறையமாக துணியை கூட சரியாக சோப்போட்டு துவைக்கலங்க. எடுத்துக்கிட்டு அப்படியே ஓட ஆரம்பிக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அந்த நேரத்துக்கு இவங்க மட்டும்தான் இருக்காங்க. ஒரு பட்டப்பகல் நேரம் தானே, ஒரு மதிய வேலை தானே அப்படின்ட்டு இவங்க பாட்டுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவங்க வாழக்கூடிய அந்த பகுதியில் வந்து தண்ணிக்கு கொஞ்சம் சிரமம். அதனால் தான் அந்த தடுப்பணைக்கு வந்திருக்கிறாங்க. தடுப்பணைக்கு வந்து சரி பட்டப்பகல்னு வந்த இடத்துல இப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கிளம்பும்போது வந்து ஒரு ஓரமாக ஒரு பெண்மணியின் அழுகுரல் சத்தம் மாதிரி கேட்டிருக்குதுங்க. அந்த தடுப்பணை விட்டு ஒரு 4-8 தாங்க எடுத்து ஓடி இருக்கிறாங்க. அந்த பெண்மணி அழுதுகிட்டு வந்து என் பையனை பாத்தியாக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து அழுகுரல் சத்தம் ஒரு மதிய வேலைக்கே வந்து கேட்டிருக்குது. ஆகா இது சரிப்படாதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாத்திரத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு வீடு வந்து சேர்ந்துருக்காங்க. வீட்டுக்கு வந்து யார்கிட்டையுமே சரியாக பேசவே இல்லையாங்க. எல்லாருமே வந்து கேட்டிருக்காங்க, என்னம்மா துணி துவைக்க போன இடத்துல வந்து இப்படி நீ அரைங்குறையமாக வந்திருக்காம, சரியாக துணியை கூட துவைக்கல, அதில் 2-3 துணியை கூட காணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உறவுக்காரங்க மேற்கொண்டு வந்து அவங்க வீட்டுக்காரங்க எல்லாருமே வந்து கேட்கும்போது வந்து இந்த பெண்மணியால் வந்து பதிலே பேச முடியலை, அமைதியாக இருந்திருக்காங்க. அன்று இரவு வந்து
இந்த பெண்மணியால் வந்து சரியாக சாப்பிடவே முடியலைங்க. வாயில் வானீராக வந்துக்கிட்டு காய்ச்சல் பயங்கரமாக அடிக்க ஆரம்பிச்சிருக்குது. அந்த நேரத்துக்கே வந்து அந்த பக்கத்தில் டவுன் தாங்க, ஒரு 2 கிலோமீட்டரில் இவங்க கிராமத்திலேருந்து டவுன் பகுதியை கூட்டு போய் மருத்துவமனைக்கெல்லாம் கூட்டு போயிருக்காங்க. இது நார்மலான காய்ச்சல் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வீட்டுக்கு கூட்டு போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்து வீட்டுக்கு அனுப்பியிருக்காங்க. ஆனால் இருந்தாலும் வந்து அந்த பெண்மணிக்கு வந்து ஒரு நாள் காய்ச்சல் விட்டு வந்துக்கிட்டே இருக்குது. பெரும்பாலும் இரவு நேரங்களில் வந்து காய்ச்சல் பயங்கரமாக அடிக்குமாங்க. திடீர்னு ஒரு மாதிரி வந்து ஊளையிடுவது போல் இருந்திருக்கு. ஒரு மாதிரி வந்து ஒரு வித்தியாசமாக, ஒரு மனிதர் அழுவது போக இல்லாமல் வந்து ஒரு வித்தியாசமாக வந்து அழுவது போலெல்லாம் இருந்திருக்குது. என்னடா இது என்னென்னவோ பண்ணுதாலே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய கணவர் வந்து அதற்கப்புறம் இதற்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கும்போது பக்கத்து ஊரில் பேசக்கூடிய அந்த பேச்சு வந்து இவங்க ஊரில் அப்போ தான் உண்மைன்னு தெரிய வந்திருக்குது. கண்டிப்பாக இது ஆன்மாவின் வெளிப்பாடாக தான் இருக்கும். அந்த பெண்மணியின் ஆன்மா தான் ஏதோ பண்ணிருச்சு, பயமுறுத்தி விட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாதிக்கப்பட்ட அந்த பெண்மணியின் குடும்பத்தினர் எல்லாருமே வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. இதை எப்படியே விட்டால் சரிப்படாது, ஏன்னா ஒரு வாரம் 10 நாட்களுக்கு மேலே ஆயிடுச்சு, இவங்களுக்கு வேறு எதுவும் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிராமத்தில் இருந்து சரியாக 1 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு கரும்புலி ஜாஸ்தா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஐயனாரின் அவதாரமாக இருக்கக்கூடிய அந்த கோயிலுக்கு வந்து கூட்டு போயிருக்காங்க. அப்படி கூட்டு போன உடனே வந்து அந்த கோயில் பூசாரி வந்து ஒரு சில பூஜைகளெல்லாம் செஞ்சு அதற்கப்புறம் தியானம் இருந்து நீங்கள் நினச்சது சரிதான், 2 ஆன்மாக்களை வந்து இவங்க கண்ணார பார்த்த ஒரு காரணத்தினால தான் மிரண்டு போய் இப்படி வந்து இவங்களே புலம்பிக்கிட்டு கத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இவங்களுக்கு வேற எந்த ஒரு பாதிப்பும் வராது. அதில் ஒரு ஆன்மா வந்து இவங்க உள்ள விழுந்துருவாங்க வச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த குழந்தையின் ஆன்மா வந்து காலை பிடிச்சி இழுத்து பயமுறுத்தி அனுப்பி விட்டுருக்கு. ஏன்னா அந்த பையன் இறந்ததுக்கு அப்புறம் ஆன்மாவை அந்த பகுதியில் தான் சுற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருக்காராம். அவங்களுடைய அம்மாவும் வந்து அந்த பையன் நினைவாக வந்து பித்து பிடிச்ச மாதிரி இறந்து போயிட்டாங்க இல்லையா, அந்த ஒரு காரணத்தினால அவங்களுடைய ஆன்மாவும் அந்த தடுப்பணையை சுற்றி தான் இருக்குது. இவங்க ஒரு உச்சிவெயில் நேரத்துக்கு போன நேரத்துக்கு தான் வந்து அந்த பையனின் ஆன்மாவை இந்த அம்மாவின் ஆன்மா தேடி வந்த இடத்துல வந்து இது சமாச்சாரங்கள்லாம் நடந்துருச்சு, மற்றபடி வேறு எதுவும் பயப்படுறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து 2 நாளைக்கு ஒருக்கா வந்து கோயிலுக்கு வந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெள்ளி செவ்வாய்க்கு வந்து போங்க, ஒரு வாரம் 10 நாள் வந்தீங்கனாலே சரியாக போகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கரும்புலி ஜாஸ்தா கோயில் பூசாரி வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதுபோல் வந்து இவங்க தொடர்ச்சியாக வந்து வெள்ளி செவ்வாய்க்கு வந்து ஒரு 2 வாரம் வந்துட்டு போயிருக்கிறாங்க. அதற்கப்புறம் வந்து அந்த பெண்மணிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வந்துட்டாங்க. உடம்பும் வந்து அப்படியே சரியாக போயிருச்சுங்க. ஆனால் இருந்தாலும் வந்து இந்த 2 கிராம பகுதி மக்களுக்குமே வந்து இந்த விஷயமெல்லாம் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கிடுச்சு. ஏன்னா இறந்து போனதுக்கப்புறம் வந்து ஒரு 4-5 மாதம் கழித்து இப்போ தான் வந்து இந்த ஆன்மாவின் சேட்டைகள் வந்து ஆரம்பிச்சிருக்குது. ஆனால் இருந்தாலும் வந்து பாதிப்பு இருக்குது இல்லை, ஆனால் இந்த பகுதிக்கு வந்து போவதை வந்து தவிர்த்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தடுப்பணைக்கு வந்து போவதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டாங்க. ஏன்னா அந்த தடுப்பணை கொஞ்சம் பெரிய தடுப்பணை தாங்க. ஏதாவது ஒரு பகுதியில் இருந்தாலும் வந்து இந்த ஆன்மா தேடி வந்துடுதோ என்னவோ ஏதோன்ட்டு அந்த பகுதிக்கு வந்து போய் வருவதை வந்து அப்படியே படிப்படியாக வந்து குறைச்சிருக்காங்க 2 கிராம மக்களுமே வந்து. அதற்கப்புறம் வந்து இந்த அடிகோளாய் கிணறு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த பகுதியில் 1-2 ஏற்பாடு பண்ணதுக்கப்புறம் வந்து மொத்தத்தில் இந்த தடுப்பணை பக்கம் வந்து வருவதே வந்து நுப்பாட்டிட்டாங்களாங்க. அந்த மாதிரி தாங்க சொல்லியிருக்காங்க. ஆனாலும் வந்து வழிப்போக்கர்கள் எல்லாருமே வந்து அந்த பாதையை வந்து அப்பைக்கப்போ வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்களாம், இரவு பகல் பாராமல் வந்து பயன்படுத்துகிறாங்களாம். ஏன்னா வந்து ஒரு 2-3 கிலோமீட்டர் வந்து சுற்றி போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஷார்ட்கட் பாதையை வந்து இந்த டவுனுக்கு போவதற்காக வந்து பயன்படுத்தி வராங்களாம். அப்படி போகிற இடத்துல நிறைய பேர் கண்களுக்கு வந்து எதுவும் தெரியாட்டியும் கூட ஒரு சில பேர் கண்களுக்கு வந்து அந்த தடுப்பணையில் வந்து யாரோ நிற்பது போல இருக்குவாங்க. ஆனால் திடீர்னு வந்து வண்டியில் போய்கிட்டு இருக்கும்போது பார்ப்பாங்களா நிற்பது போல இருக்குமா, நல்லா உத்து பார்த்தாங்கன்னா அந்த இடத்துல இருக்காதாங்க. ஆனால் யாருக்கும் மேற்கொண்டு வந்து எந்த ஒரு பாதிப்பும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தாங்க நமக்கு இந்த சம்பவத்தை அனுப்பி வச்ச கிருஷ்ணமூர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய வாலிபர் வந்து சொல்லி முடிச்சிருக்கிறாருங்க. அவர் நமது சேனலின் சப்ஸ்கிரைபராக இருந்து வராருங்க. மேற்கொண்டு வந்து இந்த கிருஷ்ணமூர்த்தி அவங்களுடைய சித்தி தாங்க இந்த சம்பவத்தால் வந்து பெரிதும் பாதிக்கப்பட்ட அந்த ஆன்மாவை வந்து நேருக்கு நேராக வந்து பார்த்துருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இந்த கிருஷ்ணமூர்த்தியின் சித்தி அப்படின்னு சொல்லியிருக்காங்க நண்பர்களே. மேலும் வந்து இந்த ஏரியா பற்றிய டீட்டெயில் எதுவும் சொன்னீங்கன்னா எனக்கு எதுவும் பிரச்சனை வரக்கூடும் அப்படின்ட்டு தான் கிருஷ்ணமூர்த்தி வந்து அந்த ஏரியாவின் பேரை வந்து மென்ஷன் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. அவருக்கு எந்த ஒரு பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஏரியாவை நானும் வந்து மென்ஷன் பண்ணாமல் சொல்லியிருக்கேன் நண்பர்களே. மேலும் இந்த சம்பவம் வந்து எப்படி இருந்தது அப்படிங்கிறத வந்து மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லிட்டு போங்கள் என் அருமை நண்பர்களே. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி நம்ம ராஜா ஸ்டோரி சேனல் வளர்ச்சிக்கு பேர் உதவியாக இருங்களே நண்பர்களே. மேலும் இப்போ வர நீங்கள் நமது சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை அமைக்கோங்க. அப்போ தான் நாம் போடக்கூடிய அனைத்து வீடியோக்களுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் அப்படிங்கிறத வந்து தெரியப்படுத்திக்கிறேன். மேலும் உங்கள் வாழ்விலும் இது போன்று ஏதாவது மறக்க முடியாத ஒரு சில அமானுஷ்யமான திகில் சம்பவங்கள் நடந்திருந்தால் டிஸ்பிளேயில் காட்டப்படக்கூடிய இந்த ராஜா ஸ்டோரி அப்படிங்கக்கூடிய இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு ஒரு வாய்ஸ் மெசேஜாக கூட அனுப்புங்க நண்பர்களே. கண்டிப்பாக நமது சேனலில் அது ஒளிபரப்பப்படும் அப்படிங்கிறத வந்து தெரியப்படுத்திக்கிறேன். மேலும் நன்றி, வணக்கம் நண்பர்களே. நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.